ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் ஃபஸ்ட் இங்கே தான் வந்தேன். மேம் பேசுகிறது வச்சே எனக்கு கண்டிப்பாக குழந்தையோடு தான் போவோம். நிறைய சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் மேம் சொன்னதில் அப்போவே கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சரி பண்ணாங்க மேமும் சாரும். இப்போ எனக்கு அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கோசினா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ கோசினாவும் அவங்க ஹஸ்பண்ட் இளங்கோவும் வந்து ஒரு 1 year பேக் என்னை வந்து பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 6 வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தப்ப அவங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து இக்ஸி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அடுத்த மாதமே அவங்க இக்ஸி ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டாங்க. அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து மெடிசன்ஸ் போட்டு நல்ல கரு அவங்களுக்கு வளர்ந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேபிஸும் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரோசன் சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது மாதிரி ஒரு மாதம் கேப் விட்டுட்டு இயற்கையாக ஒரு பெண் கன்சீவ் ஆகிற மாதிரி அவங்களோட யூட்ரஸை தயார் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கரு வந்து யூட்ரஸ்குள்ளே வச்சோம். ஃபஸ்ட் டைமே அவங்க நல்லபடியாக கன்சீவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் 3 மாதம் கொஞ்சம் ப்ளீடிங் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்தாங்க. 3rd மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வரல. எல்லா மந்த்தும் வந்து என்னை மீட் பண்ணுவாங்க. ஸ்கேன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவங்க கையில் வந்து ஒரு பாய் பேபி இருக்காங்க. நல்ல ஹெல்த்தியான பேபி. ஸோ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத பகர போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2020 ஜூலை லாஸ்ட்டில் இங்கே வந்தேன். அப்போ வந்து மேம் சார் 2 பேரையும் பார்த்தோம். வந்துட்டு குழந்தை இல்லைன்னு தான் இங்கே வந்தோம். நிறைய சின்ன ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் ஃபஸ்ட் இங்கே தான் வந்தேன். வந்ததுமே மேம் பேசுகிறது வச்சே எனக்கு கண்டிப்பாக குழந்தையோடு தான் போவோம். குழந்தையோடு தான் போவோன்னு நினச்சோம். நிறைய சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் மேம் சொன்னதில் அப்போவே கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சரி பண்ணாங்க மேமும் சாரும். இப்போ எனக்கு அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எல்லோரும் இங்கே வாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இங்கே வந்தால் குழந்தை கிடைக்கும். அழுகாதீங்க. ஸோ இவங்க வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசுகிறது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அமைதியாக கேட்பாங்க. கேட்டுட்டு இம்மீடியட்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எங்களால் ஈஸியாக வந்து அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக முடிஞ்சிச்சு. இன்னொன்று ஹெல்த்தியான பேபி. ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஆனால் ஹெல்த்தியான பேபி ஒரு நல்ல நிறமாச குழந்தை எடுக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 100 பேர்த்த கன்சீவ் ஆகணும்னா 50 பேர்னால தான் நிறமாச குழந்தை எடுக்க முடியும். ஸோ அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி ஃபாலோப்பும் நம்ம கரெக்டாக வச்சு அவங்களால வந்து நல்ல குழந்தை ஆரோக்கியமான குழந்தை இன்னும் எடுத்திருக்காங்க.